வெல்கம் டு ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, சென்செக்ஸ் என்னாச்சு, நிஃப்டி என்னாச்சு, டாப் லூசர்ஸ் யார், டாப் கெய்னர்ஸ் யாருன்னு எல்லாமே பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் மில்லியன் நியூஸ். வணக்கம். போகலாம். ஓகே, லாஸ்ட் 2 டேஸில் மார்க்கெட்டில் என்னென்ன நினச்சின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா H1B விசான்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறனால டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். மார்க்கெட் வந்து கடைசியாக முடியும் போது, ஃப்ரைடே முடியும் போது பார்த்தீங்கன்னா 25,340 பாயிண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து முடிஞ்சிருந்தது. நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு நெகட்டிவில். ஏன் என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தோன்னா, ட்ரம்ப் அறிவித்த அந்த H1B விசா. H1B விசா வந்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் H1B விசா வேணுமோ அவங்க எல்லாருமே வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்களும் சரி, இனிமேலுக்கு வாங்குறவங்களும் சரி, ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா $1,00,000, அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 89 லட்ச ரூபாய் கட்டணும், அவங்க வந்து ரினியூவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து இது வந்து மேஜரான ஒரு கன்சர்ன். ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து 90 லட்ச ரூபாய் கட்டி அதை ரினியூவல் பண்ணணும், இதெல்லாம் என்ன பண்ணணும் ஏது பண்ண சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டென்ஷன்ஸ் இருந்தது வேர்ல்டு வைடு ஃபுல்லாக. முக்கியமாக வந்து டாப் ஜெயின்ஸ்னு சொல்லக்கூடிய கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் இவங்க எல்லாருக்குமே அடி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடி டாப் பர்ஃபார்மர்ஸ்னு சொல்லக்கூடிய TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு டிஸ்கஷன் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய அந்த ஆலோசனை குழுவிலேருந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இது வந்து அப்படி இல்லை, இது வந்து புதுசாக யாராலும் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், ஏற்கனவே கரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய டென்ஷன் வந்து குறைஞ்சது. ஏன்னா வந்து யாராவது லீவில் இருந்தாங்களோ அவங்களாம் 21ஆம் முன்னாடி வந்து யூஎஸ்பில் வந்து ஆகணும், யாரும் லீவுக்கு போகக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா லேட்டராக கிளாரிஃபிகேஷன் கொடுத்தனால எல்லாருக்குமே ஒரு ரிலீஃப் கிடைச்சிது. பட் இருந்தாலும் இதனால் இந்த H1B விசா வந்து இனிமேல் யாராவது அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து $1,00,000, அதாவது இந்திய மதிப்பில் 89 லட்ச ரூபாய் வந்து அவங்களுக்கு கட்டணும் யூஎஸ்க்கு அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து அந்த அறிவிப்பு வெளியிட்டதுனால மார்க்கெட்டில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு சென்டிமெண்ட். FII வந்து தொடர்ந்து அவங்களுடைய அமௌண்ட்ஸை வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா நம்மளுடைய ஐடி செக்டார்லேருந்து ஒரு பயங்கரமான அடி இருக்குன்னு சொல்லி தான் பார்த்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மார்க்கெட் வந்து லாங் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் 90 பாயிண்ட்ஸ் 95 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் ஓப்பன் ஆச்சு. இன்ஃபோசிஸ், TCS இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4%, 5% அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா HCL வந்து பார்த்தீங்கன்னா 5%, டெக் மஹிந்திரா வந்து 5.5% அளவுக்குலாம் வந்து நெகட்டிவில் போனாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து தொடர்ந்து மார்க்கெட்டில் வந்து பம்ப் அடிச்சுட்டே இருந்தாங்க. மணியை வந்து அமௌண்ட்டை வந்து உள்ளே டம்ப் பண்ணிகிட்டே இருந்தனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்டெயின் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப தொலைவுகள்லாம் வந்து இவங்களால் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாகிடுச்சு. பட் ஆனால் இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும், எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய ஒரு ஃபேவரட்டான ஸ்டாக்காக இருக்கும். ஈவன் அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆக்டிவ்லி மேனேஜ் பை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்கட்டும், இல்லை ஈவின்னு சொல்லி தனியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்மால் கேப் அது மாதிரி போகிறவங்க கூட ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு 5%, 6% வந்து இன்ஃபோசிஸ், அதுக்கப்புறமா ஏர்டெல், இவங்க 2 பேர்லையும் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது வந்து அவங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்காக இருந்தது. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து நேற்று வந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவில் இருக்கும். ஏன்னா வந்து இன்ஃபோசிஸ் தான் லாஸ்ட் 6 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா எடுத்து பார்க்கும்போது அதிகமாக வந்து H1B விசா கொடுத்து அவங்க யூஎஸில் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட் தான் இருந்தது. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து பயங்கரமாக ரீட்டைலர்ஸ் எல்லாருமே வந்து பேனிக்னால செல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து தொடர்ந்து அதை வாங்கி நேற்று ஃபுல்லாக அவங்க மண்டே ஃபுல்லாக வந்து இன்ஃபோசிஸில் வந்து மார்க்கெட்டில் வந்து மணியை பம்ப் அடிச்சுட்டே இருந்தனால, இன்ஃபோசிஸில் இது பண்ணிகிட்டே இருந்தனால இன்ஃபோசிஸோடைய ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து பெருசாக விடலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் ஃப்ரைடேயில் க்ளோஸ் ஆகும்போது 1540 முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஷேரோடைய ப்ரைஸு. அதே மாதிரி நேற்று வந்து மண்டே பார்க்கும்போது தான் 1501 இல்லை 1499 அந்த ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட்டில் இருந்தது இன்ஃபோசிஸோடைய ஷேரோடைய ப்ரைஸு. பெருசாக விடலை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து மேனேஜ் பண்ணிட்டே இருந்தனால இன்ஃபோசிஸோடைய ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து பெருசாக விடலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா HCLலும் அதே மாதிரி தான். HCLலும் வந்து நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஈவன் TCS தான் மார்க்கெட் லீடர், பட் அவங்கள கூட நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஆனால் HCL, இன்ஃபோசிஸ் எல்லாம் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ டெக் மஹிந்திரா வந்து பெருசாக யாரும் இல்லாதனால டெக் மஹிந்திரா வந்து நேற்று விழ ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 5% வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் கன்சர்ன். முக்கியமாக வந்து ஐடி செக்டார்னாலே வந்து நேற்று ஃபுல்லாக மார்க்கெட்டில் வந்து டாப் நம்மளுடைய நிஃப்டி 50 வந்து நெகட்டிவில் போக ஆரம்பிச்சிருச்சு.
நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸும் தொடர்ந்து மார்க்கெட்டில் எதேதோ பண்ணி பார்க்குறாங்க. பட் மார்க்கெட்டை பெருசாக ஏற்ற முடியல, நெகட்டிவ்லேயே தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் நெகட்டிவ்க்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் அதனால் கடைசியில் முடியும்போது பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் தான் முடிஞ்சது க்ளோஸ் ஆகும்போது நேற்று மண்டே. இது மேஜர் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷரில் இருக்குது. ஸோ வந்து அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் ஒரு மாதிரி ப்ரெஷர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் அனலிஸ்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டிய நேரம் தான் ஐடி செக்டர்ஸில். ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் வந்து இன்ஃபோசிஸில் வந்து ஹெவியாக ஷேர்ஸை வச்சுருந்தேங்க. எல்லாருமே வந்து அதை வச்சுருப்போம். ஏன்னா வந்து இப்போ இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைபேக் ஷேர் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஐடி செக்டர்ன்றது நம்மளுடைய கோர் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நம்ம வச்சுருந்தோம். பட் இருந்தாலும் ஐடி செக்டர் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து HIRE ஆக்ட், அதாவது ஹையர் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வரப்போகுது அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அது வந்துச்சுன்னா வந்து அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா படுமோசமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஐடி செக்டர் ஃபுல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அவங்க வந்து நம்ம வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸ் தான் அதிகமாக ஒர்க் செஞ்சுட்டு இருக்கோம். TCSாக இருக்கட்டும் இல்லை இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெளிநாட்டில் முக்கியமாக வந்து US கிளைண்ட்ஸ் தான் நம்மளுக்கு அதிகம் இவங்களுக்கெல்லாம். ஸோ அந்த ஹையர் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இதுக்கு வந்து டேரிஃப் எல்லாம் அதை அறிவிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே நம்மளுக்கு இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டார், வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு செய்யக்கூடிய சர்வீஸ் செக்டாருக்கு நம்ம டேரிஃப் விதிக்கணும் அப்படின்ற மாதிரி யூஎஸில் இருக்கிறவங்க அல்ட்ரா ரைட் விங் பர்சன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதா ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. சப்போஸ் அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா செனட்டில் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தாங்க. செனட்டில் அது வந்து பில்லாக பாஸ் ஆச்சுன்னா ஹையர் ஆக்ட் வந்துச்சுன்னா மொத்த ஐடி செக்டருமே காலி. நம்மளுடைய TCSாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், HCLாக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸ் அதிகமாக ஒர்க் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா அவங்களுடைய ஐடி செக்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்ணுறேன். ஸோ ஓகேவா, அது மாதிரி வந்து நம்மளுடைய மேஜரான இன்கம் வந்து பார்த்திங்கன்னா US தான். ஸோ அவங்களுடைய இதுக்கு வந்து டேரிஃப் அறிவித்தாங்க. இதுக்கு வந்து ஒரு ஹையர் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய மொத்த ஐடி செக்டருமே வந்து காலியாயிரும். ஸோ அதனால் வந்து இது வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம் இது. ரொம்ப டிப் லெவலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இப்போ வந்து செக்டர் அலோகேஷன்றது ரீஅலோகேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு இருக்குது. ஸோ ஐடி செக்டரை விடுத்துட்டு வேறு என்ன ஒரு சில செக்டர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செக்டர்ஸில் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமான்றதையும் கொஞ்சம் யோசித்து அதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அதானியோடைய ஸ்டாக்ஸு. ஃப்ரைடே வந்து அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஏறிச்சு. அதுக்கு ரீசன் என்னென்னா தேர்ஸ்டே ஈவினிங் வந்து பார்த்தோன்னா செபியில் வந்து க்ளீன் சிட் அப்படின்னு சொல்லிட்டு அதானி குரூப்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. அந்த இண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதானி குழுமம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு க்ளீனான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து ரொம்ப மிஸ்டேக் க்ளீன் சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அதானியோடைய ஷேர்ஸ் தான் வந்து சும்மா ராக்கெட் வேகத்தில் இருந்துச்சு. அதானி பவரெல்லாம் நீ க்ளோஸ் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு 13%, அதாவது 12.6% அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் முடிஞ்சது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதானி க்ரீன், அதானி என்டர்பிரைசஸ், அதானி டோட்டல் கேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரேலி ஆச்சு. ஒரு 5%, 6% அது மாதிரிலாம் இருந்துச்சு ஃப்ரைடே முடியும் போது. ஆனால் அது வந்து பெருசாக நேற்று நடந்த விஷயம் என்னென்னா நேற்று சும்மா அடி பிச்சு உதறிட்டாங்க. அதானி பவருடைய ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20% அப்புங்க. நேற்று ஒரே நாளில் 20% அப்புன்றனால சும்மா அப்படி ஜெட்டு வேகம் அதானி பவர். மொத்த மார்க்கெட்டே வந்து நேற்று நெகட்டிவில் இருக்கும்போது என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்ததுக்கு மெயின் ரீசன் அதானி பவர், அதானி க்ரீன், இவங்க 2 பேருமே நான் வச்சுருந்தேன். ஸோ அதானி பவர் வந்து பார்த்தோன்னா சும்மா ஜெட்டு வேகம். அதான் நேற்று ஒரே நாள் 20% அப்பு. என்னுடைய என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் மற்ற ஸ்டாக் எல்லாமே விழுந்துட்டு இருக்குது. பட் ஆனால் அதானி பவர், அதானி க்ரீன் 2 பேர் மட்டும் நம்மளை தூக்கி பிடிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதானி டோட்டல் கேஸ் அவங்கள வந்து எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் எடுக்கல. அதானி டோட்டல் கேஸ் வந்து பார்த்தோன்னா நேற்று 18%, 19% அவங்கள சும்மா அப்படி பிச்சு உதறிட்டாங்க. அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஜெட் வேகுங்க. அந்த லாஸ்ட் 2 days ஃப்ரைடே மண்டே சும்மா அப்படியே ஜெட்டில் தான் போனாங்க அவங்களுடைய ப்ரைஸ் எல்லாமே. ஈவன் அதானி க்ரீன் கூட வந்து பார்த்தோன்னா அதானி க்ரீன் வந்து பார்த்தோன்னா அந்த இண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் பெருசாக அடிப்படுதுன்னு பார்த்தோன்னா அதானி பவரும் அதானி என்டர்பிரைசஸும். ஆனால் நேற்று வந்து அதானி ஸ்டாக்கில் வந்து பார்த்தோன்னா அதானி க்ரீன், ஏன்னா ஃபியூச்சர் வந்து ரெனியூவபிள்ஸ்னு சொல்லிட்டு க்ரீன் தான், அதனால் வந்து அதானியில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று அதில் வச்சு அடித்தான்னு நினைக்கிறேன். சும்மா நேற்று அவங்களும் வந்து பார்த்தோன்னா 12% அப்பு. ஸோ டோட்டலாக அதானி க்ரீன், அதானி பவர்,
அதானி டோட்டல் கேஸ் 3 பேருமே சும்மா மோர் தென் 15-20% அப்பில் இருந்தாங்க. அதானி பவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 36% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்காங்க. அதுவும் இன்றைக்கி மார்னிங் வந்து டியூஸ்டே மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஈவன் ஓப்பன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதானி பவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து 2 நாள் வந்து பயங்கரமான அப்பில் இருந்தனால இன்றைக்கி கன்சாலிடேஷன் மோடில் இருந்தனால அதானி பவர் அதானி கிரீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க மட்டும் தான் என்னுடைய மேட்சரான டிராகர்ஸாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3%-4% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெகட்டிவில் இருந்தாங்க. மற்றபடிக்கு இன்றைக்கி பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3% அப்புன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் கோல்டை பற்றி. ஸோ டோட்டலாக அதானியில் வேறு என்ன பார்த்தோன்னா அதானி என்டர்பிரைசஸ் அப்புறமா வந்து அதானி போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் இருக்குது. அதானி என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 5% லாஸ்ட்டு 2-3 டேஸில் நம்ம கணக்கு பார்க்கும்போது ஒரு அந்த மாதிரி ஒரு 5-6% பாசிட்டிவ் இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் உயர்ந்துச்சு. இதுக்கு ரீசன் என்னென்னா இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து நெகட்டிவில் போனனால எதில் பம்ப் அடிக்குதுன்னு தெரியாமல் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து சரி ஓகே அதானியில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அதானி என்டர்பிரைசஸ் எல்லாம் அவங்க வந்து தூக்கி நிறுத்தினாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணி இன்றைக்கி அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம். கோல்டு வந்து சும்மா அடித்து நொறுக்குறாங்க. ஃபெட் ரேட் கட் வரும்போது நெக்ஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுடைய ப்ரைஸ் வந்து மேபி குறையலாம், ஒரு சின்ன கன்சாலிடேஷன் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமா அன்றைக்கி ஃப்ரைடே லைட்டாக கரெக்ட் ஆச்சு தான், உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் மண்டே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அப்பு, இன்றைக்கி வந்து பயங்கரமான அப்பு. நேற்று ஒரு 2% வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோடைய ப்ரைஸ் ஏறிச்சு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது. ஸோ கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ராஃபிட், பயங்கரமான ஒரு ரேலியில் இருக்குது ரெண்டுமே. நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியெல்லாம் வந்து கோல்டு சில்வர் அக்குமுலேட் பண்ணல. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ரீசெண்ட் டைமில் தான் வந்து நான் அக்குமுலேட் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஆனால் அப்பிலேருந்து இப்போ எனக்கு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து கோல்டு சில்வர் ரெண்டுமே பார்க்கும்போது 9.5, 9.55, 9.6 அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. கோல்டும் சரி சில்வரும் சரி. கோல்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உயர்ந்துகிட்டே இருக்குது தங்கத்துடைய விலை. அதே மாதிரி வந்து சில்வர் வந்து உண்மையாகவே நெக்ஸ்ட்டு கோல்டு வந்து சில்வர் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து சில்வர் வந்து அந்த கோல்டை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து பீக் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து கோல்டு அக்குமுலேட் பண்ண ஆரம்பித்தேன், அப்போ வந்து சில்வர் அக்குமுலேட் பண்ணல. சில்வர் வந்து ரீசெண்டாக தான் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ரீசெண்டாக பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% அப்பு. அப்போ நான் பழசுலேருந்தே இருந்ததுன்னா எவ்வளவோ இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம வந்து கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், அதாவது ஃபிசிக்கல் கோல்டோ இல்லை ஃபிசிக்கல் சில்வரோ வாங்க முடிஞ்சால் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னால் வந்து சிறுக சேமிக்க முடியும்னா அட்லீஸ்ட் பீஸ், அதாவது நிப்பான் இருக்குது, ஐசிஐசிஐ கொடுக்குறாங்க, இன்னும் நிறையா இருக்குது. அதை பற்றி நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட் ஆன்சர் சொல்கிறேன் எந்த பீஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க 2 பேருமே வந்து ராக்கெட்டில் ஏறி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஜெட் வேரில் போகிறாங்க 2 பேருமே. 10% வந்து பார்த்தீங்கன்னா அப்பில் இருக்காங்க. அசோக் லேலண்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் 2 டேஸில் நடந்த விஷயங்களை சொல்கிறேன். கோல்டு சில்வரு அதானி அகமா வந்து நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஃபியூச்சர் ஸ்டாக்ஸை பற்றி ஃபியூச்சர் உடைய செக்டார்ஸ் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி வீடியோ போடணுமா, இல்லை நெக்ஸ்ட்டு வேறு என்ன கம்பெனியை பற்றி போடணுமா. ஏன்னா நம்ம ரீசெண்டாக ஒரு 2-3 வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். அசோக் லேலண்டாக இருக்கட்டும், டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும், மஹேந்திராவாக இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸை பற்றி வீடியோஸ் போட்டால் இருக்கும். ஸோ மார்க்கெட் அப்டேட்டும் சைட் பை சைட் கொடுத்துட்டே இருக்குங்க. உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது மாதிரி நம்ம பண்ணலாம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கும் நம்ம தனியாக ப்ளேலிஸ்ட் போட்டு இருக்கும். மார்க்கெட் அனாலிசிஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், ஃபியூச்சரிஸ்டிக் செக்டார்ஸை வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி வீடியோ வேணுமா, இல்லை எதனா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி வீடியோ வேணுமா, இல்லை எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ பாய் எவ்ரி ஒன். எது வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை நம்ம பண்ணலாம்.